இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து உபவாசத்தின் வலிமை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். த பவர் ஆஃப் ஃபாஸ்டிங். பவர். இங்கே பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த விளம்பரத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? நம்மில் அநேகர் கேட்டிருக்கோம். இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன், ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு வெற்றி சிறந்த ஒரு மனிதன் சொல்கிறான், என்னுடைய சீக்ரெட் காரணம் இந்த பூஸ்ட். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? உடனடியாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து விடுவோம். இந்த பூஸ்ட் மாத்திரமில்லை, இன்னும் அநேக ட்ரிங்க்ஸ் வந்து விட்டது, காம்ப்ளான், அப்படி நிறைய காரியங்கள். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்த்துவிட்டு இது மூலமாக பவர், வலிமை கிடைக்கும், இதனால் வளர்ந்துரும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நாம் ஏமாந்துருக்கிறோம் இல்லை? எத்தனை பேர் அதை நாம் செய்திருக்கிறோம்? ஆம் பிரியமானவர்களே, உபவாசம் என்பது ஒரு ஸ்ட்ராங் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய சீக்ரெட் இந்த உபவாசம். இதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட கூடாது. இங்கே உபவாசம் அப்படி என்று பார்த்தால் இதனுடைய சரியான விளக்கம் என்ன? ஆண்டவரின் அருகே செல்வது தான் உபவாசத்தின் சரியான விளக்கம். இங்கே புத்தர் இருக்கிறார். அவர் தன்னுடைய அரண்மனையிலேருந்து வெளியே வந்து பார்க்கிறார். அங்கே பார்க்கும்போது சில சம்பவங்கள் அவருக்குள்ளே ஒரு காரியத்தை சொல்கிறது. இவர் போதி மரத்தடியிலே உட்கார்ந்து ஞானம் பெறுகிறார். அங்கே ஒரு பெரிய கருத்தை சொல்கிறார். ஆசையே துன்பத்திற்கு காரணம். இங்கே பல நாட்கள் தவம் இருந்து ஒரு பெரிய காரியங்களை சொல்கிறார். இதே போலத்தான் உலகத்தின் ஞானிகள், அநேகர் முனிவர்கள், அநேகர் என்ன செய்கிறார்கள்? பல நாட்களாக தவம் இருந்து அப்படி சில கொள்கைகளை சொல்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு? உலக அறிவு, அவர்களுக்கு உலக ஞானத்தை பெறுவதற்காக பல நாட்கள் உபவாசிக்கிறார்கள். பல நாட்கள் பட்டினியாக கிடந்து அப்படியாக நிறைய சித்தாந்தங்களை எழுதியிருக்கிறார்கள். நம்மளுடைய ஆவிக்குரிய வகையில் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க உபவாசம் நமக்கு என்ன தருகிறது என்றால், உலக பிரகாரமான ஞானம் அல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, நமக்கு ஆவிக்குரிய பலனை தருகிறது. உலகத்தை ஜெயிக்கிற பலனை நமக்குள்ளே தருவதற்கு ஒரு அழகான சீக்ரெட் உபவாசம். இங்கே ஒரு தேவ மனிதன், வில்லியம் பிரேம்வெல் என்கிற ஒரு தேவ மனிதன் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எப்படிப்பட்டவரா? இவருடைய ஜபம், உபவாச ஜபம் அந்த தேசத்தையே உலுக்குகிற அளவுக்கு அவருடைய உபவாசம் இருந்ததாம். அவர் கரெக்டாக 2 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் அப்படியே தனி அறையில் போய் ஜெபித்து கொண்டிருப்பது அவருடைய வழக்கம். அவருடைய உபவாச வேளையில் என்ன செய்வாராம்? அவர் உபவாசிக்கும் போது காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நேர் முழங்காலிலே உபவாசத்தோடு ஜெபிப்பாராம். அவருடைய ஜெபத்தின் விளைவாக அநேக அற்புதம் நடக்கிறது. அவர் ஒரு நாள் மனம் விட்டு பேசுகிறார். தன்னுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்கிறார். அவர் சொன்ன ரகசியம் என்றால், உபவாசமும் தற்பரிசோதனையும் ஒருவனை ஆண்டவரிடம் கிட்டி செய்கிறது. அது இல்லை என்றால் நாம் நம்மில் சிலர் என்ன செய்கிறோம்? புசிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கும், சில கேலி கிண்டலுக்கும் தான் நம்மை இடம் சேர்க்கிறோமே தவிர நமக்குள்ளே ரட்சிப்பு வராது என்று சொல்லி இந்த தேவ மனிதன் தன்னுடைய அனுபவத்தை சொன்னாராம். உபவாசம் எவ்வளவு வலிமையானது! அப்படிப்பட்ட காரியம் நமக்கு, இந்த பவர், இந்த காரியம் நமக்கு தேவை. வேதாகமத்திலும் ஒரு தேவ மனிதன் எவ்வாறு தன்னுடைய உபவாசத்தை மேற்கொண்டு 7 நாள் உபவாசித்து ஒரு தேவ மனிதனை பார்க்கலாம். இங்கே 7 நாள் யார் இருந்தாலும் தாவீது என்றால் நமக்கு தெரியும். அவன் சிறு வயதிலே ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு மனிதன், ஆண்டவரோடு உறவாடின ஒரு மனிதன். எல்லாம் தெரியும். ஆண்டவர் சுரமண்டலத்தோடு பாடி எத்தனையோ சங்கீதங்களை பாடின அவனோடு ஒரு காரியம் நடக்கிறது. அவன் பத்சேபாளிடம் தவறான ஒரு பாவ பழக்கத்தினால் விளைவாக ஒரு குழந்தை பிறக்கிறது.
இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ செய்த தவறு உரியாவை பட்டயத்தால் கொண்டதினாலே உனக்கு சாபம் வைக்கிற இந்த பிள்ளையை ஆண்டவர் அளித்தார். உடனே இந்த தாவீது என்ன செய்கிறார்? போய் உபவாசிக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 12:16 தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடக்கிறான். 2 சாமுவேல் 12:17 அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் எழுந்து அவன் அண்டையில் வந்து அவன் வந்தாலும் அவன் மாட்டேன்னு சொல்கிறான். அவன் சொல்லி அவர்களுக்கு அப்பம் சாப்பிட கொடுக்குறாங்க. அவன் சாப்பிடவே இல்லை. 2 சாமுவேல் 12:18 7ஆம் நாளிலே அந்த பிள்ளை செத்து போச்சு. இங்கே எல்லாரும் பயிர்றாங்க. தாவீதோடு இருக்கிற அவனுடைய ஊழியர்கள் எல்லாம் பயிறாங்க. இவ்வளோ நாள் உபவாசிக்கும் போதே அவர் ஒரு சாப்பாடு கூட சாப்பிடல. இந்த காரியத்தை எப்படி சொல்லுவோண்டு அவர்களுக்குள்ளே முணுமுணுத்து கொண்டிருக்காங்க. இதை பார்த்த தாவீது என்ன செய்ய தெரிந்து விட்டது, இந்த பிள்ளை இறந்து விட்டது என்று தெரிந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் உடனே தன்னுடைய உபவாசத்தை முடித்து விடுகிறான். அவனுடைய காரியம் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், தண்டனைன்னு சொன்ன பிறகு இந்த உபவாசத்தும் பயனில்லை என்று அவன் புரிந்து கொள்கிறான். இங்கே அவருடைய ஊழியக்காரருக்கு சந்தேகம். இவ்வளோ நாள் நீங்கள் உபவாசித்தீங்க, பிள்ளை இறந்த பிறகு நீங்கள் இந்த உபவாசத்தை விட்டு பந்தி இருக்கிறீரே, நல்ல சாப்பாடை சாப்பிடுறீரே என்று கேட்கும்போது தாவீது ஒரு பதிலை அளிக்கிறான். பாருங்கள், 2 சாமுவேல் 12:22 பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன் என்று சொல்கிறான். தாவீதுக்கு நன்றாக தெரியும், உபவாசித்தா கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக அந்த பிள்ளை பிழைப்பான் என்று தான் உபவாசித்திருப்பான். அவனுடைய தாவீதுடைய எல்லா காரியமும் ஜெயமாக இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய ப்ரேயர், உபவாச ஜெபந்தான். பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 35:13 அவர்கள் வியாதியாக இருந்தபோது இருட்டு என் உடுப்பாக இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தி கொண்டேன் என்று சொல்கிறான். இங்கே அவனுடைய ரகசியம் வெளிப்படுகிறது. இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தினாலும் சரி, அவன் சவுலோடு போராடினாலும் சரி, இந்த ராஜாவாக அபிஷேகம் செய்யும் அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டது அவனுடைய உபவாசம்தான். அவன் 7 நாட்கள் உபவாசிக்கிறான். வேதாகமத்திலும் 7 நாள் உபவாசத்தை நாம் பார்க்க முடியும். நம்மளும் கூட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில வேண்டாத காரியத்துக்கு உபவாசிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக, தவறான காரியத்துக்கு இந்த தாவீது உபவாசித்தான். ஆனால் அது கிடைக்கவில்லை. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே அவன் உபவாசம் அவனோடு இருந்தது என்பதை சில வசனங்கள் நம்மோடு பேசியிருக்கிறது. இப்போது நம் ஆண்டவருக்கு சமூகத்திலேயே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் உபவாசிக்கிறோம், நோக்கம் என்ன என்று அறியாமல் ஏதோ பாஸ்டர் சொன்னார் அதனால் நான் உபவாசித்தேன், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க உபவாசிக்காங்க நான் உபவாசிக்கேன், அவங்க உபவாசிக்காங்க நான் உபவாசிக்கேன், இல்லை பாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறேன் அதனால் நான் உபவாசிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாதபடி, நாம் உபவாசத்தில் ஒரு பவர் உண்டு. அது எதுக்காக உபவாசிக்கணும் என்று அறிந்து நாம் உபவாசிக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் இந்த தாவீதோடு உபவாசத்தின் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உபவாசத்திற்கு வலிமை உண்டு. அதை தாவீது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம் மூலம் எங்களுக்கு சொன்னது போல நாங்களும் கூட உபவாசத்தின் வலிமையை பெற்றுக்கொண்டு எதற்கு உபவாசிக்க வேண்டும், என்ன நோக்கத்திற்கு உபவாசிக்க வேண்டும் என்று ஆவியானவருடைய உந்துதலை பெற்று நாங்கள் உபவாசிக்க, நாங்கள் அதை என் மனதிலே வைத்து அதை செயல்படுத்த நீங்கள் கிருபை தாங்க. உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை